நம்பிக்கையில எதுக்காக இப்ப ப்ரேயர் டென்ஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். சாட்ல போடுங்க. இப்ப 35 லாகின்ஸ் நான் பாக்குறேன். ஸோ எதுக்காக ப்ரேயர்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க? சாட் பண்ண முடிஞ்சவங்க போடுங்க. மற்றவங்க நீங்க மைண்டுக்குள்ளேயே யோசிங்க. இப்ப எதுக்கு இப்ப ப்ரேயர்ல வந்து ஜாயின் பண்ணி லாகின் பண்ணியிருக்கோம்? வாட் டு ஐ ரியலி வாண்ட் அப்படின்னு கேளுங்க. எனக்கு உண்மையாவே என்ன வேணும்? நான் இப்ப எதுக்கு ப்ரேயர்ல இப்ப உட்காந்துருக்கேன் கேளுங்க. ஏன்னா ஆல் ஆஃப் சடன் எனக்கு இது மாதிரி தோன்றதுனால நான் கேக்குறேன். சாட்ல போடுங்க பாப்போம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. 1 மினிட் அப்படியே எடுத்துட்டு ஓகே. இப்போ ப்ரேயர்ல இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ டெய்லி ஜாயின் பண்றத பத்தி இல்ல. பட் இப்போ இப்போ வந்து இப்போ 6:30க்கு பழக்கம் ஆயிடுச்சு சிஸ்டர். அதெல்லாம் பதில் இல்ல. பட் ஆனா உங்களுக்கு என்ன வாட் இஸ் யுவர் ஹார்ட் சீக்கிங்? இருதயம் எதை ஆஹ், எதிர்பார்க்குது? உண்மையாவே உங்களுக்கு ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருந்து வாட் யூ வாண்ட் டு ரிசீவ்? என்ன வந்து உங்களுக்கு உண்மையாவே தேவை? எனக்கு போடுங்க பார்ப்போம். ஏசப்பா பேசுவாரு, கேட்டா சமாதானம் கிடைக்கும். ஓகே. ஓகே. அப்புறம் டு ரீசார்ஜ் மை செல்ஃப் டு பி பாசிட்டிவ் எவ்ரிடே. ஓகே. அப்புறம் எல்லாமே ஆன்சர் தான். எதுவுமே தப்பான ஆன்சர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யா ஃபார் லவ். ஓகே. அடுத்து வெயிட்டிங். ம் நிறைய எல்லாருக்குமே ஆன்சர் இருக்குமே. ப்ரேயர் வித் கேதரிங், எல்லாரோட சேர்ந்து ஆவியில ஜெபிக்கணும் அப்படின்னு. ஓகே. இல்ல வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? உங்களுக்குள்ள என்ன நீடு இருக்குது நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன தேவைன்னு ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்கங்க, நம்ம ஓப்பனா பேசிக்கணும். எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம். ஒண்ணு கிடைக்காம செய்ய மாட்டோமே. இல்ல வி எக்ஸ்பெக்ட். நமக்குள்ள வந்து ஆண்டவர் பிரசன்ஸ்க்கு வந்தாலும் சில எக்ஸ்பெக்டேஷன்கள், பிசிக்கல் நீடா இருக்கலாம், எதுவா இருந்தா இருக்கலாம். ஆனா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. யா ஃபாத்திமா ஓகே. ப்ரேயர் கிட்ட பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே. We need pain deliverance. Okay. Some peace, solving questions and problem. Okay. மைண்ட்ல பீஸ்க்காக. ஓகே. ஒரு சபையா கூடுறோம் அப்படின்னா. ஓகே. 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 சூப்பர். இன்னும் கொஞ்சம் அப்படியே அலசுங்க. இன்னும் டீப்பா யோசிங்க. வாட் டு ஐ வாண்ட்? எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவை? நீங்க டைப் பண்ணணும்னு கூட இல்ல. ஏசப்பா உங்க பிரசன்ஸ்க்கு வரும்போது என்ன நம்பிக்கையில வர்றீங்க? இப்படி கேட்டா ஓகேன்னு நினைக்கிறேன். we are expecting God ஹாப்பினஸ் லைஃப் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஓகே. இப்ப எல்லாம் கூடி வரும். என்ன நம்பிக்கையில வரும்? என்ன நம்பிக்கையில் வருகிறோம்? எஸ். ஏ ஆறுதலான வார்த்தைகள் மூலம் மன சமாதானம். ரதி சிஸ்டர். ஓகே. சூப்பர். ஸோ இதுல ஆன்சர் பண்ணவங்க இப்ப என்ன, ஐயோ நம்ம இப்படி போட்டுமே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா தப்பான ஆன்சர் ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே ஆன்சர் தான். ம் ஸோ வாட் யூ ஃபீல் அது அப்படியே ஓப்பனா நீங்க போடுறீங்க. அது இன்னும் அதெல்லாம் அனீசியா எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எது போடுறதும் நல்லதுதான். ம் குட். குட். ஓ கேன் கெட் ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின் இன் மை ஹார்ட். ஓகே. சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு பதில் கிடைக்கும்னு. ஓகே. பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இருக்குது, அதனால வரீங்க. ஓகே. ஐம் ரிசீவிங் பீஸ். ஐ ரிசீவ் ஆன்சர்ஸ் ஃபார் மை கொஸ்டின்ஸ் ரன்னிங் இன் மை மைண்ட் நாட் only டுடே பட் எவ்ரி டே. ஓகே. எஜமாண்டர் நம்மளோட பேசுகிறவர். Get everything from his presence. If I sometimes feel couldn't get answer, prayer will answer everything easy way. Okay. சமாதானம், அன்பு. சங்கீதா ரேச்சல் சிஸ்டர். ஓகே. குட். எனக்கு என்ன தெரியுமா, நீங்க இப்ப எல்லாம் போட்டீங்களே, காட் சேஞ்சஸ் ஆர் லைஃப்ஸ், மை மைண்ட் சேஞ்சஸ். சூப்பர். ஸோ இது ரைட். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆண்டர் பிரசன்ஸ்க்கு வரும்போது ஒரு விஷயம் வந்து ஆண்டர் பிரசன்ஸ்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம மனதுல என்ன என்ன ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆனா நம்ம ரிசீவ் பண்ண முடியும்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. அப்பாவோட பிரசன்ஸ்ல வேற எங்க எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் பிரசன்ஸ்ல நாங்க கூடி வரும்போது சில விஷயங்கள் நடக்கும். அவர்கிட்ட கேட்டா அவர் பலன் அளிக்கிறவர் அப்படிங்கிற நம்பிக்கையினால வருகிற எக்ஸ்பெக்டேஷன். ஸோ when your expectation is raised, நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே அதிகமாகும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நிலையிலையும் நம்ம பொசிஷன் ஆயிடுறோமா. ஸோ
சும்மா நம்ம யாருமே பழக்கத்துல ஒரு விஷயத்த நிறைய விஷயங்கள் செய்வோம். ஆனா பிரேயருக்கு வரும்போது மட்டும், பிரேயர்ல கனெக்ட் ஆகும்போது மட்டும் கண்டிப்பா ஒரு இன்டென்ஷனலா நீங்க சூஸ் பண்ணி தான் வருவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டெய்லி விஷயம். இது பீக் டைம். 6:30ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு வீட்ல வந்து பிஸியான ஒரு நேரம். ஸோ இதுலயும் போனை எடுத்து அந்த டைம் பார்த்து இல்ல அலாம் போட்டு இந்த டைமுக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இட் ஷோஸ் ஹவு டிலிஜென்ட் யூ ஆர். டிலிஜென்ட்னா என்னது? ஜாக்கிரதையா இருக்கிறீங்க. இந்த பிரசன்ஸ்ல சேர்ந்து வர நேரத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? யாரெல்லாம் அலாம் போட்டு வச்சிருக்கிறீங்க? 6:30க்கு 6:30க்கு அலாம் போட்டிருக்கீங்க, இல்ல மார்னிங் 5:30க்கு அலாம் போட்டிருக்கிறீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில் இருக்கும் மனதை தெளிவுபடுத்தி தேவனோடு இணைக்கிறது. ஓகே. அப்பா அன்பு கவிதா சிஸ்டர். ஓகே. ஏன் அது ஒரு கமிட்மெண்ட். அதெல்லாம் பெரிய விஷயம்னு நான் சொல்றேன். இஃப் யூ ரியல் இது மிஸ் பண்ண வேண்டாம், நான் தனியா ஜெபிக்கிறேன் எல்லாம், ஆனா கூடி வர்றதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்காக எடுக்கிற பிரயாசம், இந்த அலாம் வச்சுட்டு வர்றது, இல்ல இதுக்காக மற்ற விஷயங்கள் எல்லாம் அலைன் பண்றது, இது ப்ரையாரிட்டியா வச்சுட்டு மீதி விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யறது. ஸோ இந்த ஒன் அக்கார்ட் வர்றதுக்காக நீங்க செய்கிற பிரயாசங்கள், ஆல்டரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பிரசன்னத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பு, ஆண்டவர் பிரசன்ஸ்ல வரும்போது அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதோட என்ன பண்றது, ரிசீவிங் மோட உங்களுக்குள்ள அதிகமாக்குது. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள மாற்றங்கள் வராம இருக்க முடியவே முடியாதுங்கிற, மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. நீங்களாம் ரிசீவ் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா when we come to God's presence, ஆண்டவர் பிரசன்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து வரும்போது என்னத்த அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்தாலும், அப்படியே பிரசன்ட்ல வந்து எல்லாரோட கூடி வரும்போது நம்மளுக்கு மீறி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், என் தேவன் எனக்கு செய்ய வல்லவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குது. அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. இதெல்லாம் நடந்தே முடியும் நம்ம அறிக்கை செய்கிறோம். அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகவும் செய்யுது. நிறைய பேரோட லைஃப் கேட்குறோம், டெஸ்டிமனிஸ் கேட்குறோம். நம்ம டிக்ளேர் பண்ணும்போது உங்களை மீறி ஒரு உள்ளுக்குள்ள அந்த தீ பொறி, அப்படி அந்த ஃபயர் அப்படியே குயிக்கன் ஆகுது. நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம வந்து இது ஷார்ட் டைம் தான். ஆனால் இந்த நேரம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா நான் பர்சனலா அதை ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ உங்க உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டேன் பாத்தீங்களா? ஸோ எதெல்லாம் நீங்க போட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க போட்டீங்களோ, யூனோ அதெல்லாம் ரொம்ப ஆத்தென்டிக் ஆன்சர். அதெல்லாமே உண்மை. உங்க மனசுல இருந்து நீங்க போட்டீங்க. ஆனா எங்கன்னா அப்பாவோட பிரசன்ஸ்ல போட்டிருக்கீங்க. அப்பாவோட பிரசன்ஸ்ல எதிர்பார்க்கறீங்க. ஒண்ணும் கூட நீங்க பெற்றுக்கொள்ளாம திரும்புவது இல்லைன்னு நான் சொல்றேன். வாட் எவர் இஸ் யுவர் ஹார்ட்ஸ் டிசைர், வாட் எவர் யூ ஆர் சீக்கிங் ஃபார், எதுவா இருந்தாலும், அது எதுவா இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஏன்? பிகாஸ் those who come into God's presence, அவர் நல்லவர்னு நம்புறோம், அவர் நம்ம அப்பான்னு நம்புறோம். அவர் பிரசன்ஸ்ல நம்ம கூடி வந்து ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணும் போது நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போதும் அது அப்படியே நடக்குது அப்படின்னு 100% என்ன பண்ணலாம், நம்பலாம். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். எஸ். மனதில் உள்ள பாரம் குறையும் என் கேள்விகளுக்கு ஆவியானவர் வார்த்தைகள் மூலம் பேசும்பொழுது ஓகே, பாரம் குறைந்து காணாமல் போய்விடும். சூப்பர். குறைஞ்சிரும், அப்புறம் காணாமே போயிருங்கிறாங்க. சூப்பர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அதனால ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் வந்து எபிரேயர் சாப்டர்ல 11th சாப்டர் 6th verse நம்ம தமிழ்ல வாசிக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தமிழ்ல வாசிக்கவா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இது கான்டெக்ட்லயே நீங்க படிச்சுக்கோங்க. 11th சாப்டர் எபிரேயர்ல ஃபுல்லாவே படிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவரை நம்புறோம். ஐயோ அவர் எப்படிப்பட்டவர், அவர் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையே ஒரு பெரிய விஷயம். ஏன்? ஏன்னா எத்தனையோ பேர் உலகத்துல இருக்கிறாங்க, பட் they are not aware. இன்னும் நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் அன்பு நமக்கு புரியுது. அவர் இருக்கிறான்னு நம்ம நம்புறோம். நமக்கு ஏசப்பா இருக்காரு, நம்மள படைச்சவர் அவர்தான், அவர் தான் நம்ம கூட இருக்காரு, அவர் தான் நம்மளை நடத்துறாருங்கிற அந்த வெளிப்பாடே வந்து பெரிய விஷயம் தான். அவர் உண்டென்றும் அந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு. தம்மை தேடுகிறவர்களுக்கு அப்படின்னா எத்தனையோ பேர் தேடாமலும் இருக்காங்கல்ல. they are doing their course. ஆனா நீங்க இன்டென்ஷனலா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன், அவரோடு இருக்கிற அந்யோன்ய ஐக்கியம், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பலன் அளிக்கிறவர். பலன்
அழிக்கிறவர். புரியுதுங்களா? ஸோ 2 கேரக்டரா மாத்திக்கவே கூடாது. லைஃப்ல கண்ல ரிசல்ட் பார்க்கல. சில விஷயம் ஸ்லோவா தெரியுது. சில விஷயம் நடக்காத போல தெரியுது. ஒண்ணுமே மாற்றம் தெரியாத மாரி இருக்கு. இப்படியெல்லாம் வரும்போது நீங்க நான் அவர்கிட்ட சேர்றேன். அவர் இருக்கிறாருங்க. ஹி இஸ் நாட் டெட். ஹி இஸ் அலைவ். அப்போ தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஏன் இந்த நம்பிக்கையில தான் நம்ம கூடி வருகிறோம் இல்லையா? இந்த நம்பிக்கை இல்லாம யாருமே இங்க கூடி வரல. சோ இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எவ்வளோ இட் இஸ் லைக் ஒரு கமாண்ட் மாதிரி இருக்குது. ஆனா அதுதான் ரியாலிட்டி. அப்படிதான் நம்ம ஆப்ரேட் ஆகுறோம். அதனால நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாதுங்கிறேன். ஸோ எவ்ரி லை ஆஃப் த டெவில், நம்ம ஏதோ செய்யறோம், நம்ம செய்யறத செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானா கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மனநிலையே நமக்கு வேணாம். ஒருவேளை சில நேரத்துல டிலேஸ்னால அந்த சோர்வு இருக்குமானா, பாக்குற அந்த விஷயங்கள் சில மாற்றங்கள் வராதனால இருக்குமானா, அந்த தாட் எல்லாத்தையும் வெளியேற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசப்பா, ஐ கம் அகேன்ஸ்ட் எவ்ரி நெகட்டிவ் தாட். ஏன்னா எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உமக்குள்ள இருக்கிறேன், நம்ம ஒன்றாய் இருக்கிறோம். அதனால நான் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இன்னொன்னு, உங்களை தேடுறேன், நீங்க தான் எனக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன். நீங்களும் என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க. எவ்வளோ அந்த அன்பு, யாருமே இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். அப்படின்னும் போது எனக்கு பலன்னா நான் வாட் இஸ் ஸ்பெசிபிக்லி நீடிங், உங்களுக்கு என்ன நீடு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபிகானா, அவங்களுக்கு என்ன தேவை? பலன்னா உங்களுக்கான பலன் என்ன? அது அளிக்கிறவர். இப்ப ஜானி பிரதருக்கு அது என்ன பலன்? உங்களுக்கு எது பலன்? அதை அளிக்கிறவர். ஏன் ஒருத்தருக்கும் பேர் பேராய், எல்லாருக்கும் மொத்தமா மொத்தமா நம்ம யோசிக்கிறதுனால, ஒருவேளை 40 பேர் இருக்கோம், 48 பேர் இருக்கோம், அதுல நான் ஒரு 10 பேருக்கு அளிப்பாரு, மீதி ஒரு 36 பேரை வெயிட்டிங்ல போட்டுருவாரு அப்படின்னு நம்மள மீறியே அந்த ப்ராபபிலிட்டி யோசிக்குது. ஆனால் தம்மை தேடுகிற ஒருத்தருக்கும், தேடுகிறவர்களுக்கு அப்படின்ட்டாரு. சோ ஒருத்தருக்கும் உங்களுக்கு எது ஸ்பெசிபிக்கான பலனோ அது என்ன ஆகும்? உங்களுக்குள்ள பலித்தே தீரும். பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர். சொல்லுங்க. ஏன்? he is answering. எனக்கு எது பலனோ, எனக்கு எது ஸ்பெசிபிக்கான தேவையோ, எனக்கு எது நடக்கணுமோ, எனக்கு எந்த ஏரியால வெளிச்சம் உண்டாகணுமோ, எந்த ஏரியால மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ, இதை அவர் அளிக்கிறவர். ஒருத்தருடைய ஸ்பெசிபிக் நீடையும் அவர் செய்கிறவர். அது அப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் எனக்குள்ள மைண்ட்ல. அவரிடத்துல தடை இல்லை, என் மைண்ட்லயும் தடை இல்லை. நான் சாதாரணமா நம்ம பிசிக்கல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்? அதனால அவர் கேரக்டர் மேல நம்பிக்கை வையுங்கள். அவரை தேடுறீங்க, உங்க கேரக்டர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. நீங்க கடவுளை நம்புவீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஏசப்பா நல்லவர் நம்புறீங்க, அன்பானவர் நம்புறீங்க, சொல்ற ஒரு சத்தியத்தையும் உள் வாங்குறீங்க. இப்போ என்னன்னா, ப்ராட்காஸ்டிங்க ரொம்ப 100% நம்புறீங்க. அவர் எந்நேரமும் 24 மணி நேரமும் தேவன் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நமக்காக அப்படியே அன்பானவரா இருக்காரு, நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு. ஆனா ரிசீவிங் எண்ட்ல என்ன இருக்கு? சில தடைகள் இருக்கு. என்ன தடைகள் இருக்கு? ரிசீவிங் மோட்ல தடை இருக்கு. அஹ் ஆனா இப்போ இன்னைக்கு அதை ஆண்டவர் உடைக்கிறாரு. ரிசீவிங் எண்ட்லயும் தடை இல்லைங்கிறாரு. ஏன்? பலன் அளிக்கிறவ. ஏன்னா நீங்க தேடுறீங்க, தேடுகிறவருக்கு. சோ நீங்க என்ன செய்யணுமோ அதையே நீங்க கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க நம்பணும். ஏன்? உங்க கான்சைன்ஸ் உங்களை குற்றப்படுத்த வேண்டாம். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்த விடாதிருங்கள். புரியுதுங்களா? சோ மனசாட்சி அப்ப குற்றப்படுத்தணும், அப்ப என்ன வேணா பண்ணலாமா அப்படி அந்த ஆங்கிள் போகாதீங்க. ஏன்னா பல நேரங்கள்ல மனசாட்சி பேசுவத தேவன் பேசுறான்னு நினைச்சு குழம்பி குழம்பி நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். மனசாட்சி பேசுவது தேவன் பேசுவது கிடையாது. மனசாட்சி எப்பயுமே என்ன பண்ணும்? ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது ஒரு குற்றப்படுத்துகிற மாதிரி, கில்ட் மாதிரி வருகிறதெல்லாம் மனசாட்சி கொடுப்பது, நம்ம சொந்த புத்தி கொடுப்பது. ஆனா அதுல இருந்து தாண்டி உன்னை முழுமையா பார்க்கிறேன், இதுல இருந்து மீண்டுருவேன், இது ஒரு விஷயமே இல்ல, ஐ ரிலீவ் யூ, ஐ யூர் ஃப்ரீ, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுல இருந்து நீ சாதாரணமா வெளியே வந்துருவேங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நிறைய நேரத்துல நம்ம குழம்பிக்கிறோம். நம்ம ஒரு தவறு செய்யும் போது நமக்கு உறுத்தல் வருது இல்ல, அதே அப்படியே ஆண்டவர் என்ன குத்தி பேசினாரு, எனக்கு குத்துற மாதிரி முன்னாடி உள்ள சத்தியத்துல எனக்கு அப்படி இருக்கும். மெசேஜ் கேட்க போகும்போது 4 இடத்துல அப்படி குத்து வாங்கும் போது, ஓகே நம்ம பண்ணதுக்கு ஆண்டவர் பத்தியா நல்லா செஞ்சார், நல்லா பேசினார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு பேசுறாரு மாதிரியே தோணும்.
பக்கத்துல திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒண்ணா உட்காந்து மெசேஜ் கேட்கறவங்க போது பாத்தீங்கன்னா வார்த்தை அவங்க வரும்போதெல்லாம் அப்படியே நைஸா அவங்க ஹஸ்பண்ட பார்ப்பாங்க. பாஸ்டர் நல்லா பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா அது மனசாட்சியில இப்படி குத்துற மாதிரி வார்த்தைகள் அங்கிருந்து வரும்போது ஒரு சந்தோஷம். நம்மளால சொல்ல முடியாது, புல்பீட்ல இருந்து வருது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் பேசுவது குத்துற மாதிரி பேசவே மாட்டார். ஏன்? மனசாட்சியை ட்ரிகர் பண்ற மாதிரி விஷயங்கள், நம்ம மனசாட்சிய இது பண்ணி நம்மளே தண்டிச்சுக்கிற மாதிரி விஷயங்களை ஆண்டவர் நடத்துவது கிடையாது, நாமளே செய்வது. ஆண்டவருடைய சத்தம் எப்பொழுதுமே நம்மளை எம்பவர் பண்ணும், ஒரு விஷயத்துல இது தூக்கி எடுக்கும், நம்ம அது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள்ன்ற நம்பிக்கையை கொடுக்கும். நீங்க யூ கேன், யூ ஆர் ஃப்ரீ, நீங்க விடுதலையா இருக்கிறீங்கன்ற எப்பொழுதும் நல்ல நலமானதையே பேசுறதுதான் ஆண்டோட பிரசன்ஸும் அவரோட சத்தமும். எஸ், ஸோ யூ ஆர் ஃப்ரீ. இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தடையா இருப்பது சில நேரங்கள்ல நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட பேசி நம்மளை குற்றப்படுத்தி, இந்தந்த விஷயத்துல நீ இன்னும் கரெக்ட் ஆகாதனால, இந்தந்த விஷயத்துல நீ கொஞ்சம் எஃபர்ட் போடாதனால, இந்தந்த விஷயத்துல நீ கொஞ்சம் சரியாகாதனால அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்க லிஸ்ட் போட்டு தடை இருக்குமானா அதெல்லாம் வெளியேறுவதாக. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா நம்மள மனசாட்சியை சுத்திகரிக்க. இந்த வசனம் எங்க இருக்கு எடுங்க பார்ப்போம். ஆண்டோட ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? நம்ம பாவத்துக்காக அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா தெளிவா ஒரு இடத்துல வசனம் இருக்கிறது, மனசாட்சியை சுத்திகரிக்க. ஏன்னா எதை வேணா மாத்திர அந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது தான் மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கான். அவனால அவன்கிட்ட இருந்தே தப்பிக்கவே முடியல. அவனே அவனை என்ன பண்றான், உருவ குத்தி கொள்ளுகிறான். அவனே அவனை கஷ்டப்படுத்தி கொள்ளுகிறான். இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கத்தான் என்னது மனுஷன் அந்த மிருகத்தோட ரத்தம் எல்லாம் அதுக்கு போதுமானதா இல்ல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வெட்டி வெட்டி போட்டானுங்க, நிறைய மிருகங்களை வெட்டி 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 போட்டானுங்க. ஆனாலும் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா that was not enough to claim the conscience. ஆனா ஏசப்பாவுடைய பலி, அவருடைய ரத்தம் மட்டுமே மனுஷனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதுக்காக செலுத்தப்பட்டது. அதை நாம் அப்படியே ரிசீவ் பண்ணி இருக்கும் பொழுது இந்த மனசாட்சியிலிருந்து விடுதலை செய்கிறோம். சொந்த ஈகோ, சுய புத்தி, நம்மள பிரிவினைக்குள்ள நீயும் ஆண்டவரும் தனின்னு நினைக்க நம்ப வைக்கிற அந்த பொய்யான விஷயம், அது இன்னொன்னு ஒரு தவறு செய்யும் போது அதை திரும்ப 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 மைண்ட்ல, யாருக்கெல்லாம் அந்த ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா திரும்ப 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 அதே தாட் வந்துகிட்டே இருக்கு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்ம என்னோட பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இட் இஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு டெலிவர் ஆயிடுங்க, இன்னைக்கு டெலிவர் ஆயிடுங்க. ஹீப்ரூஸ் 9:14 இது பண்ணி போட, காப்பி பண்ணி போட முடியுமா பாருங்க. ஏன் தமிழ்ல போட முடியுமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா யாராவது ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டேன், ஆனா அதே விஷயம் எனக்கு திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப வருது. ஆனா அது இப்ப வரும்பொழுது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. when you feel embarrassed, when you feel உங்களை பத்தியே ஒரு மாதிரி அசிங்கமா தோணுது, ஒரு அவமானமா தோணுது, உங்களையே உங்களால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா அது உங்கள் மனசாட்சி. ஆண்டவர் அப்படி பேச மாட்டார், சங்கோஜப்படுத்த மாட்டார். ஏன்? நோ வே. நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம், எஸ், நித்திய ஆவின் பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவன்ல ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். சோ கிளென்சிங், நம்ம மனசாட்சியை ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு கிளீனா மாத்துறதுக்கு ஆண்டோட ரத்தம் போதுமானது. when we see that, நானே என்கிட்ட இருந்து விடுதலை ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு இது வரணும். ஏன்? சோ ஆண்டவர் பார்த்தாரு, இந்த என்ன வந்து யாருமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவனே தான் அவனுக்கு பிரச்சனை மனுஷனுக்கு. அதனால அவன் மனசாட்சியில இருந்து அவனை விடுதலை செய்ய தான் சிலுவை தேவைப்பட்டது, ரத்தம் சிந்துதல் உண்டானது. சரிங்களா? ஏன்? இது இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் டீப்பா, ஏன்னா பிரதரும் இது மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க, டீச் யூ. ஸோ அதனால இன்னைக்கு ஃப்ரீ ஆகுங்க. ஸோ ப்ராட்காஸ்டிங்லயும் பிரச்சனை இல்லை, ரிசீவிங் மோட்லயும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் யுவர் பேட் கான்சைன்ஸ். குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டீங்கன்னாவே பாதி நேரம் நீங்க ரிசீவிங் மோட்ல இருப்பீங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி கில்ட் அண்ட் ஷேம் விச் பிசாசு கொடுத்தது கிடையாது, மத்தவங்க கொடுத்தது கிடையாது, நமக்கு நாமே கொடுத்து கொண்ட தண்டனையிலிருந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். யாரெல்லாம் ஏமேன்னு சொல்றீங்க? ஏமேன். எஸ், எஸ், ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த கில்ட். நம்மளா யோசிச்சு யோசிச்சு ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாருன்னு அப்படியே மூட்டை மூட்டையா கில்ட் கான்சியஸை வச்சுட்டு இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ், யூ ஆர் மேக்கிங் them ஃப்ரீ லார்ட்.
ரிசீவிங் எண்டையும் தடை ஒன்றும் இல்லை ஏசப்பா. நீங்க சொல்லுங்க, என் மனசாட்சிய நீங்க சுத்திகரிச்சிட்டீங்கப்பா. உங்க சத்தம், உங்க அன்பான குரல், உங்களோட இதமான குரல், உங்களுடைய தேற்றுற சத்தம், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற சத்தம், இதுக்கு மட்டுமே நான் ரெஸ்பாண்ட் பண்ண போறேன். நாட் டு மை கான்சைன்ஸ். நம்ம அப்ப மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறியே அப்படின்னு எல்லாம் உலகத்துல இந்த வாக்கு இருக்கே, அதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். யூனோ, ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த சென்ஸ் தேர் நாட் அவேக்கன் டு காட்ஸ் குட்னஸ் போது அவர்களுக்கு மனசாட்சியின் மூலமாகத்தான் நல்லது கெட்டதுன்ற அவங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுல போயிட்டு இருக்குது. ஸோ ஃபார் அஸ் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தட். நம்ம அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டோம், ஆவியானவரோட ஆளுகையில இருக்கிறோம். ஓகே. ஆவியானவர் என்கிட்ட பேசுவார், என்கிட்ட பேசுறார், என்கிட்ட டைரக்டா பேசுறாரு. சோ அது வந்து அந்த சத்தம் எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த மனசாட்சி டை 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 பத்தியா நீ இப்படி இருக்கு, பத்தையா நீ அதை பண்ணல, அதனாலதான் இப்படி நடந்துருச்சு, கான்சிக்வன்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும் மனசாட்சி. ஒரு விஷயம் நடக்கும்போது பத்தியா இதனாலதான் இது நடந்தது, இதனாலதான் அது நடந்தது, அதனாலதான் இது நடந்தது, இதனாலதான் அது நடந்தது அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த செயின் செயின் ஒர்க் அவுட் ஆகுது, காபோ மாதிரி சுத்தி சுத்தி சிலந்தி வலை மாதிரி அது சுத்தி 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 அப்புறம் நீங்களே சுத்திக்கிட்டு ஓகே எனக்கு எப்படி நடக்கும், நான் தான் இப்படி ஆச்சே அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஆஃப் ஆயிடுவீங்க. எதிர்பார்ப்பே போயிடும். 100% வந்து எதிர்பார்ப்பே எடுக்கிற அளவுக்கு இந்த மனசாட்சி என்ன பண்ணும், சுத்தி சுத்தி சிலந்தி வலை மாதிரி சுத்தி அப்படியே உள்ள உட்கார வச்சிரும் நம்மள. அதனாலதான் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் என்ன பண்றாரு, நமக்கு அவர் வந்து நல்லவருங்க, அவர் பலன் அளிக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட்டம். ஆனா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு எது தேவை, இந்த மனசாட்சியில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாத்தி இல்ல அப்படின்னு கிளியர் பண்ணும்போது ரிசீவிங் எண்ட்ல நம்ம சாதாரணமா ரிசீவ் பண்ணிப்போம். ஏன் இப்ப ஒன்னொன்னா சில பேர் எல்லாம் ஒரு தவறுக்கும் கொஞ்ச நேரம் என்ன பண்ண பிட்டி பார்ட்டி வச்சுட்டு வெளியே வந்தாதான் ஒரு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் நல்லதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா நீங்க டென்ட் போட்டு அங்கேயே உட்காந்து ஓன அழுதுகிட்டு இருங்க அப்படின்னு வசனம் சொல்லல. ஏன்? சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்ணிட்டோம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், குழந்தைங்களை கத்துன்னு கத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைய கத்திட்டீங்க, அவன் தப்பு பண்ணிட்டான், உங்களால பொறுக்க முடியல, 2 3 முறை பொறுமையா சொன்னீங்க, 4வது முறை சத்தம் போட்டுட்டீங்க. ஓகே. அதுக்காக அந்த குழந்தைகிட்ட இப்ப என்ன ரெஸ்டரேஷன் இதுல, இப்போ அந்த குழந்தைகிட்ட கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யறது தான் ரெஸ்டரேஷன். அப்போ யூ ஹாவ் டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு ஐயோ நான் என்ன இருந்தாலும் அப்படி கத்திட்டேன், இவ்வளவு சத்தியம் கேட்கிறேன், இவ்வளவு இது பண்றேன், இவ்வளவு அது பண்றேன், ஆனாலும் நான் பாரு இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்றது வந்து என்ன பண்ணாது, உங்களையும் ரெஸ்டோர் பண்ணாது, குழந்தையும் ரெஸ்டோர் பண்ணாது. ஸோ யூ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களை நீங்கள் மன்னியுங்கள். ஐ எம் இன் அ ஜேர்னி. ஆனா ஆவியானவர் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு, அஃபண்ட் ஆகி போயிட மாட்டாரு. நான் என் பிள்ளைகிட்ட கத்துன மாதிரி ஆவியானவர் என்கிட்ட கத்த மாட்டாரு, என்னை எம்பாரஸ் பண்ண மாட்டாரு, என்னை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்த மாட்டாரு. ஏன்? he will not use bad words, he will not yell at me, என்னை இது பண்ண மாட்டாருன்னு calm yourself in God's presence. அப்புறம் நீங்க உங்களை காம் பண்ணிட்டு போய் பிள்ளைகிட்ட பேசி பாருங்க. நிறைய நேரத்துல குழந்தைங்க நம்மள ரொம்ப அதிகமா மன்னிக்கிறாங்க. நாம அவங்கள மன்னிக்கிறத விட குழந்தைகளோட மன்னிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? குழந்தைங்களை வளர்க்குறவங்க, நீங்க திரும்ப போய் என்னதான் நம்மலாம் சில நேரத்துல குழந்தைங்களை ட்ரீட் பண்றத நம்மள பெரியவங்களை யாராவது ட்ரீட் பண்ணாங்கன்னா அடுத்த நேரம் முகத்துல பார்க்க மாட்டோம். அப்படி அவ்வளவு சாதாரண என்ன அப்படி பேசுறது, இல்ல தலையில தட்டுறது, இல்ல கிள்ளி விடுறது, இதெல்லாம் வந்து சாதாரணமா அது ஒரு ஹேபிச்சுவலா டீச்சர்ஸ் ஸ்கூல்ல பண்றது. அது மாதிரிலாம் பண்றாங்கல்ல, அது மாதிரி பெரியவங்களை பண்ணுவோமா? ஆனாலும் ஒரு பவ்யமா பேசுவோம்ல, இன்னும் அதான் கோவம் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா குழந்தைங்க வந்து பண்ணுவோம். ஆனா அந்த குழந்தைங்க பாருங்க, இப்ப நீங்க ஈவினிங் கனா அப்படிலாம் திட்டியிருந்தா கூட when you go and say கனெக்ட் ஆகும்போது அதுங்க அடுத்த நிமிஷம் அதுங்க மாறுது, மனசு மாறி ஏத்துக்குதுங்க, மன்னிச்சிருதுங்க. அடுத்த நாள் ஒண்ணுமே நடக்காதது போல அம்மா அப்பா கிட்ட பேசுதுங்க, டீச்சர்ஸ் கிட்ட பேசுதுங்க. ஏன்? யாரெல்லாம் இந்த ஆங்கிள் யோசிச்சதே இல்ல. ஏன்? சோ இட் இஸ் சோ ஈஸி. அந்த டிவினிட்டி அதுதான், தெய்வத்துவம் அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்குது. அதனால இந்த பிள்ளைங்க ஈஸியா மன்னிக்கிறாங்க. ஆனா நம்மளே ஏன் நம்ம மன்னிக்கிறது இல்ல? அது இன்னும் நார்மலா பேசும்போது இன்னும் குற்ற மனசாட்சி அதிகமா இருக்கும். ஐயோ அவன் குழந்தையே இப்படி மன்னிக்குதே, ஆனா நான் பண்ண வேலை எவ்வளவு பெரிய தப்பு, இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், ஆவியில நிரம்பி இருக்கேன், அந்நிய பாஷை பேசுறேன், இவ்வளவு சத்தியம் கேட்கிறேன், ஆனா நான் பண்ணது தப்புன்னு திரும்ப போய் மைண்ட் அங்கேயே நிக்குதுன்னா நீங்க குற்ற மனசாட்சியின் பிடியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீ யோர் செல்ஃப், ஃப்ரீ யோர் செல்ஃப். எஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்றேன், ஒருவேளை ரியலா யாராவது ஸ்ட்ரகிள் கூட பண்ணலாம். உங்களையே நீங்க என்ன பண்ணுங்க, லகுவா நடத்துங்க. கெட் அவுட் ஆஃப் அந்த குற்ற மனசாட்சின்னு வெளியே வந்துருங்க. நிறைய நேரத்துல
தவறான விஷயங்கள் நம்ம பாக்குறது, மேனிஃபெஸ்ட் பண்றது, நம்ம உடம்புல இருக்கிற சிக்னஸ், இது எல்லாத்துக்கும் ரூட்டே பாத்தீங்கன்னா கில்ட் தான். அதனால உண்டாகிற ஷேமு, நம்மை குறித்தே நமக்கு இருக்கிற ஒரு ஷேமு, அப்புறம் எம்பாரஸ்மெண்ட், இதெல்லாம் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் பாதி நேரம் நம்மளோட உடல் உபாதைகளுக்கா இருக்கட்டும், உறவு பிரச்சனைக்கா இருக்கட்டும், அப்படிலாம் பண்ணிட்டுமே எப்படி போய் மறுபடியும் பேசுறதுன்ற தயக்கத்திலேயே ரீகனெக்ட் ஆகாம நிறைய உறவுகள் வருஷ கணக்குல கிடப்புல இருக்கு. கூட பிறந்தவங்க கிட்ட அப்படி இனிஷியேட் பண்ணி போய், ஏன்னா உங்களே நீங்க மன்னிக்காதனால நீங்களே அசியூம் பண்ணிக்கிறீங்க. நீங்க போய் பேசுனீங்கனாலும் தே வில் பி ஹர்ட், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சே சில பேர் போய் ரீகனெக்ட் ஆகுறது இல்ல, பேசுறது இல்ல இனிஷியேட் பண்ணி. சில நேரத்துல அவங்க பாஸ்ட்ல அவங்க ரியாக்ட் பண்ணதை வச்சு அந்த பயத்திலேயே திரும்ப போனா அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ரீகனெக்ட் பண்றது. உறவுகள் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன விஷயமா இருக்கும், சின்ன சின்ன விஷயமா இருக்கும், பார்த்தா பல வருஷம் பேசாம இருப்பாங்க. ஏன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த ஒரு குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது உங்களை பாண்ட் பண்ணி வைக்கும் போது நீங்க உறவுக்கு ரீகனெக்ட் ஆகிறதுக்கு இனிஷியேட் பண்றதே கிடையாது. யாரெல்லாம் அப்படி சொல்ல முடியும்? நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல சண்டை போட்டிருப்பாங்க, சும்மா ஒரு சாதா சண்டை நடந்திருக்கும். ஒரு 15 16 வயசுல பார்த்தா நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி பேசிக்கிட்டே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். அஹ் அப்புறம் என்னதான் அப்படி ஒரு பெரிய சண்டை, அப்படி என்ன சொத்து சண்டை என்ன பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏதாவது சில்லற விஷயமா இருக்கும். ஆனா அவ்வளவு வருஷம் பேசாம இருந்தா அப்படியே ஒரு கேப் ஆகி இவங்க கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க, அப்புறம் ஒரு மீடியேட்டரை வச்சு பேசுவாங்க. இது மாதிரிலாம் நான் பாக்குறேன். சோ இது எல்லாத்துக்கும் ரூட் என்ன? உள்ளுக்குள்ள அந்த நடந்த விஷயத்தை குறித்த ஹீலிங் இல்லாததுனாலையும், அந்த தன்னையே தன்னை மன்னித்து கொள்ளாதனாலையும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாதனாலே தான் நிறைய உறவுகள் கேப் ஆகி வருஷ கணக்குல இருக்கு. So we are going to get free. இதுல இருந்து யாரெல்லாம் ஃப்ரீ, நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு நம்புறீங்க, இது கேட்கும் போதே நீங்க நிறைய பேருக்கு அந்த ஃப்ரீடம் வருது. யூ வில் கெட் த போல்ட்னஸ் டு டாக். அது எதுவாக இருந்தாலும் இந்த உறவு எனக்கு முக்கியம் என்பதனால நான் வந்து என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ரீகனெக்ட், ஐ எம் கோயிங் டு டாக். அன்டில் அண்ட் அன்லெஸ் என் இன்டென்ஷன் சரியா இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், தேர் இஸ் ஹோப். இந்த உறவுல எனக்கு ஹோப் இருக்குது, இது ரீகனெக்ட் ஆகும், என்னுடைய உடல்நிலையில மாற்றங்கள் வருகிறது, நான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு பி ஈஸி ஆன் மை செல்ஃப். நான் வந்து என்னையே மன்னிக்கிறேன். ஏன்னா நிறைய நேரத்துல ஆண்டவர் மன்னிக்கிறாரு, உன்னை சுத்திக்கிறவங்க கூட மன்னிச்சிருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் மன்னிச்சிருப்பாங்க, பிள்ளைங்க மன்னிச்சிருப்பாங்க, உங்க கூட பிறந்தவங்க மன்னிச்சிருப்பாங்க, எல்லாரும் மன்னிச்சிருப்பாங்க. உங்களையே உங்களால் மன்னிக்க முடியாத ஒரு ஸ்டேட்டுங்கிறது, there's a big trap. குற்ற மனசாட்சிங்கிற ட்ராப்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எஸ், கெட் அவுட் ஆஃப் இட். In the name of Jesus, I speak deliverance. I speak deliverance. நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், எங்கள் மனசாட்சியங்களை நடத்தக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அதன் பிடியிலிருந்து, அதோட நெகட்டிவான ஒரு ஆதிக்கத்திலிருந்து எங்களை நாங்கள் விடுதலை செய்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க, ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ. ரீகாரா மாஷாதா லாஹாசி திரிமி ரதா லபாக்கரா பௌஷதா லே ஹதீரமா. ஸோ வென் அவர் யூ சி உங்க குழந்தை மால் ஃபங்க்ஷன் பண்றதை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற ஒரு சத்தம் உங்களுக்குள்ள வந்து நீங்க டிசேபிள்டா ஃபீல் பண்றீங்களா? யாராவது ஸ்பெசிஃபிக்கா அப்படி ஃபீல் பண்றீங்களா? உங்க குழந்தை ஏதாவது மால் ஃபங்க்ஷன், அது குழந்தைன்னு சொல்லும் போது நான் சின்ன குழந்தைய சொல்றேன்னு நினைக்காதீங்க, பெரிய கல்யாணம் ஆன பசங்க, இல்ல அட்லசன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க, அதுக்கு மேல் ஃபங்க்ஷன் பண்ணும் போதோ, தவறா ஏதாவது பண்ணும் போதோ, உங்களுக்கு வந்து ஐயோ என் வளர்ப்புல ஏதோ தப்பு, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் தான் சரியா பண்ணல, நான் தான் ஏதோ சரியே பண்ணல, நான் தான் ஏதோ சரியா பண்ணலங்கிற தாட் வருதுன்னா, இன்னைக்கு ஜஸ்ட் சே லார்ட் ஐ எம் ஃப்ரீ. இதுல இருந்து நான் விடுதலையாக்கி கொள்ளுகிறேன், நான் விடுதலையாக்கி கொள்ளுகிறேன். உங்க மினிஸ்ட்ரியை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். என் பிள்ளைகள் வளர்க்கறதுல என் கர்த்தர் போதிப்பே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறத மட்டும் நான் செய்யட்டும். இந்த கில்ட் கான்சியஸ் ட்ராப்ல இருந்து நான் என்ன வெளியே வரேன், வெளியே வரேன் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட் அதை வந்து அவங்கள செயல் இழக்க செய்துப்பாங்க. இந்த பேரண்டிங்ல இருக்கிற குற்ற மனசாட்சி எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால், வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். சில பேருக்கெல்லாம் டைம் டிராவல் மாதிரி ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி சரியா செஞ்சா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு பயங்கர ஒரு பேராசை வருகிறது. ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு எல்லாம் முதல்ல இருந்து அப்படி சரியாவே செஞ்சுட்டு வந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வருது. பட் ஆனா ஆண்டரோட ரெஸ்டரேஷனுங்கிறது இப்போ அதே ஃபீலை உங்களுக்கு நிரப்புவார். அந்த ரெஸ்டரேஷனை உங்க கண் பார்க்கும், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கேள்விப்படுவீங்க, உங்களை குறிச்சே உங்களுக்கு ஒரு பெருமையா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. யூ வில் ஃபீல் ஃபுல்ஃபில்ட். உங்க உறவுலையா இருக்கட்டும், உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், பிள்ளைங்க எல்லாத்துலயும் அது ரெஸ்டரேஷனுங்கிறது என்னன்னா, நீங்க எதையுமே மிஸ்ஸே பண்ணலைங்கிற ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ரெஸ்டரேஷன் தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது.
புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி டீப்பா நமக்கு செய்கிற ஆண்டவர் இருக்கும்போது நம்ம எதை குறிச்சுமே கவலையே பட வேணாம். ஸோ ரைஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதிகமா ஆண்டோட பிரசனத்துல வரும்போது நம்ம அப்பாங்க, அவர் இருக்கிறாரு, அவர் பலன் அளிக்கிறவர். நான் அவர் பிரசனத்துல இருந்து அவர் கொடுக்க தடை இல்லை, நான் ரிசீவ் பண்ணவும் தடை இல்லை. எங்க 2 பேருக்கு நடுவுல சேனல் கிளியரா இருக்குது. ஐ ரிசீவ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணலாம், தைரியமா விஷுவலைஸ் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், பிளஸ் பண்ணலாம். ஏன்? சோ ஆண்டவர் நமக்குள்ள கேரக்டர் கரெக்ஷனை அவர் இங்கிதமாக டிக்னிட்டியோட அழகா நம்மள வேறு விதமாய் நடத்துகிறாரு தவிர நம்மளை குற்றப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு மாதிரி எம்பரஸ் பண்ணி அப்படிலாம் நடத்துகிறவர் அல்ல. அப்படி நடக்கிறதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், அது நம்முடைய மனசாட்சி. So get free from that. Get free from that. ரீகராதா லாஹா தீரா மாஷா கராபி. பல வருஷங்கள் இது மாதிரி பாண்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் ஆக்சுவலி ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் ஐ பிரேக் தம் லூஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரீகரா மாஷா கரா தேலாஹா தீரா மௌஷதரபா. அதனால உண்டாயிருக்கிற எல்லா விதமான உடல் உபாதைகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஐ ஸ்பீக் ஹீலிங். ஓரா மஷாதா லைஹாசி தீரை மீரதா லாக்கரா பௌஷதலி. நிறைய பேர் பிசிக்கல் சிக்னஸாவே மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கில்ட்டே அப்படியே அப்படியே உடம்புல சிக்னஸா மாறி இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரீகரா பாஷக்கரா போ ஓரா மஹாதிலி மீரதா லாக்கரா பௌஷதலா மீரதா லாஹாசி தீரை மே ஓரா மஷா கரை திலே மேரை கரா பௌஷதலே ஹசி தீரை மீரதா லாக். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரால மன்னிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு உங்க சிந்தைக்கு சொல்லுங்க. யூஆர் அக்செப்டட் ஆஸ் யூ ஆர். இதுல இருக்கிறவனமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க அவருடைய சாயல்ல என்ன பண்றீங்க, மெதுவாய் மாற்றப்படுகிறீர்கள். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுக்கு மேல ஆண்டவரே உங்க பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணும் போதெல்லாம் raise their expectations லார்ட். எதிர்பார்ப்பு பெருகட்டும். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். அவங்க உங்ககிட்ட உரிமையா எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், கேட்கலாம். எஸ், அந்த ஒரு தைரியம் உண்டாகட்டும். தைரியமாய் கிருபாசன தண்டையில சேருவதுங்கிற அனுபவம் என்னன்னு ஒரு ஒருத்தரும் இங்க கனெக்ட் ஆன ஒருத்தருக்கும் ரெவலேஷனா மாறட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். நீங்க அப்படிப்பட்ட விடுதலையை நீங்க கொடுத்து விட்டதற்காக நன்றி, நன்றி. ஃப்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒருத்தரும் ஃப்ரீ. இவங்க ஃப்ரீ ஆனதுனால குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு ஃப்ரீனஸ் நான் பாக்குறேன். அவங்க பிள்ளைகளுக்குள்ள, கணவருக்குள்ள, அவங்க எல்லையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள அவங்க எங்கெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களோ எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான காரியம், ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படியே பாய்கிறத நாங்க அப்படியே பாக்குறோம், அதை ரிலீஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we gave you all the glory in Jesus name. Amen, amen, amen. எஸ். ஸோ பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு சில நேரத்துல ஒரு புதுசா ஏதாவது நான் சொல்லும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தோணுது. சில வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றதோ ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பா இருக்கு கிராஸ் பண்ணிக்கணும், ஒன்றும் இல்லை. நிதானமா போய் அப்லோட் பண்ண உடனே கொஞ்சம் நிதானமா கேளுங்க, நிதானமா திரும்ப கேளுங்க. ஸோ ஹோலி ஸ்பிரிட் வில் டாக் டு யூ. பரிசுத்தாவியானவர் உங்க கூட ரொம்ப அழகா பேசுவாரு. பிகாஸ் திஸ் ரெவலேஷன், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு விடுதலையா இருக்கணும்னு விரும்புகிறோமோ அதை விட கோடி மடங்கு நாம விடுதலை உள்ளவர்களா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஸோ நாமளாதான் குத்திக்கிறோம், நாமளாதான் இதுல தடையா இருந்துக்கிறோன்றது வந்து அவருக்கு ஒரு பேர்டன் இருக்குது இல்லையா? ஹி வாண்ட்ஸ் டு டெலிவர் அஸ். அந்த பேர்டன்ல வருகிற வார்த்தைகள் கண்டிப்பா நம்மள டெலிவர் பண்ணுது. அதனால வேகா இருக்குது, புரியல, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு விட்டுறாதீங்க. திரும்ப போய் நிதானமா கேளுங்க. உங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கேட்டு வாட் எவர் யூ ஃபீல் லைக் அதை ரைட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, அதை அறிக்கையா மாத்திக்கோங்க, அதையே யோசிங்க. அதுதான் நீங்க அப்படி நம்பிக்கை செய்து அப்படியே நம்பிக்கையில அப்படி அறிக்கை செய்யுங்க. எஸ், ஸோ திங்ஸ் வில் கோ ஃபார் பெட்டர். ஸோ bless you all, bless you all. Take care. Bye bye.